கட்டிட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. யார் இந்த டைம்ல போன் அடிச்சிட்டேன்? தூங்கிட்டு இருக்கேன், நாளைக்கு பண்ணுங்க. ஸ்வீட்டி தூங்கிட்டியோ? போன் எடுடி. சாரி செல்லக்குட்டி, நீ போன் எடுக்கிற வரைக்கும் நான் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். எடுடி, ஒரு முக்கியமான விஷயம் தான் நீ போன் பண்றேன். எடுக்கிறாளா பாரு. மவள நீ மட்டும் இப்ப எடுக்கலாம். நீ எங்க இருக்கன்னு எப்படியாவது கண்டுபிடிச்சி உங்க வீட்டு செவரி குச்சிட வேண்டி ஒழுங்கா எடுத்துரு. நல்லா தூக்கம் வரும்போது போன் அடிச்சு அடிச்சு எழுப்புவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தூக்கமே வராது. யாருன்னு தெரியல. இரு, யார் இருந்தாலும் இப்ப என்ன பண்றேன்னு பாரு. அஜய், அது சரி, அந்த டைம்ல கால் பண்றாங்களா? அது இவங்கள மட்டும் தான் இருக்க முடியும். அஜய், நல்லா தூங்கிட்டாங்க. இதுக்கு தான் இப்ப எழுப்புறீங்கன்னு தெரியல. உங்களா இருங்க, போன் அட்டன் பண்ணிட்டு வச்சுக்கிறேன். ஹலோ, சொல்லுங்க. என்ன அஜய், டைம் என்னன்னு பாத்தீங்களா? விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மை டார்லிங். டியர் ஸ்வீட்டி, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் டியர் ஸ்வீட்டி. என் பொண்டாட்டியோட பர்த்டே எனக்கு தெரியாம இருக்குமா? அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணுமோ நான் அப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்டி. என்ன பர்த்டே பேபி, என்னோட விஷஸ் தான் ஃபர்ஸ்ட் விஷா இருக்கணும்னு விடாம போன் எடுத்துட்டு இருந்தேன். என் திட்டி தீர்த்திருப்பிய. இனி வர எல்லா பர்த்டேவும் என்னோட விஷஸ் தான் என் ஸ்வீட்டிக்கு ஃபர்ஸ்ட் விஷஸா இருக்கணும். நெக்ஸ்ட் இயர் பர்த்டே கரெக்ட்டா விஷ் பண்றீங்களா இல்லையா? ஏய், நெக்ஸ்ட் இயர் பர்த்டேக்குலாம் நீ என் கூட இருக்கணும். என் வைஃபா என் கூட இருக்கணும். நீ இருப்ப, கண்டிப்பா இருக்க வைப்பேன்டி. எனக்கு அதான் ஆசை. அடுத்த வருஷம் பர்த்டேலாம் உங்க கூட இருக்கணும்னு தான் ஆசை. இருப்பல்ல? கண்டிப்பாமா. நெக்ஸ்ட் இயர் பர்த்டேக்குலாம் நீ நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்போம். என் கூட நம்ம பெட்ரூம்ல ஒன்னா இருப்போம். ஓகே? அஜய், நீங்க சொன்னது மட்டும் நடந்துச்சு. எனக்கு உண்மையாவே அதுதான் பெரிய சந்தோஷமே. கண்டிப்பா நடக்கும்டி, கவலைப்படாத. நான் இருக்கேன்ல. எனக்குமே நீ கூடவே இருக்கணும்னு தான் ஆசை. அதனால கண்டிப்பா நடக்கும். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த சீனை எமோஷனலாலாம் ஆக்க வேணாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு நம்ம 2 பேரும் வெளியில போறோம். மார்னிங் சீக்கிரம் கிளம்பி வா. உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே? எனக்கு உன் கூட கையை கோத்துக்கிட்டு ஜோடியா எங்கெல்லாம் சுத்திட்டு வரணும்னு ஆசை. ஆனா பாரு, நம்ம இப்ப அந்த சிச்சுவேஷன்ல இல்லல்ல. அதனால வெளியில எல்லாம் எங்கேயும் வேண்டாம். நம்ம எப்ப போல ஃபேக்டரியில மீட் பண்ணுவோம். ஓகேங்களா? என்ன வழி ஆடுறியா? இங்க பாரு, நாளைக்கு உன்னோட பர்த்டே. நாளைக்கு நம்ம 2 பேரும் வெளியில போறோம். நல்லா என்ஜாய் பண்றோம். என் ஸ்வீட்டிக்கு நல்லா பிடிக்குதோ எல்லாமே நான் வாங்கி தரேன். அது மட்டும் இல்ல, என் ஸ்வீட்டிக்காக பர்த்டே கிஃப்ட் வேற வச்சிருக்கேன். கண்டிப்பா அவளுக்கு அந்த கிஃப்ட்டை நான் கொடுக்கணும். ஸோ நாளைக்கு நம்ம 2 பேரும் வெளியில போறோம். வரலன்னு வச்சுக்கேன், அவள என்ன பண்ணுவோன்னு உனக்கே தெரியும்ல. புரிஞ்சுக்கோடா, விளையாடாத. இங்க பாரு, என்னால எப்படி வெளியில வர முடியும்? இந்த பக்கம் அக்கா மாமா, நான் எங்கேயாவது வெளியில வரது அவங்க பாத்துட்டாங்க, அவ்வளவுதான், என் கதை மொத்தமா கந்தலாயிடும். அப்புறம் அந்த பக்கம் என் மாமனார் கிட்ட இப்போதைக்கு நான் ஒர்க் பண்ற ஸ்டாஃப். நான் எப்படி லீவ் கேட்க முடியும்? என் மாமனார் என்ன ஏதாவது வரல. அதனால 2 பக்கமும் எனக்கு இடி. சோ நான் வரல. நம்ம எப்போ போல ஃபேக்டரியில பார்க்கலாமே ப்ளீஸ். அது ஸ்வீட்டி செல்லமே, உன் மாமனார் பத்தின கவலை எல்லாம் வேணாடி. நீ ஏன் வேலைக்கு வரலன்னு அவர் கேட்க மாட்டார். அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அதனால இந்த பக்கம் உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அங்க உங்க அக்கா மாமா, ஏடி உங்க அக்கா தான் ஏதோ வேலைக்கு போறாங்கன்னு சொன்னால, அவங்க வேலைக்கு போயிட போறாங்க. அவங்க எதுவும் பார்க்க போறது இல்லை. அப்புறம் உங்க மாமாவும் எப்படியும் அந்த டைமுக்கு வேலையில தானே இருப்பாங்க. அவர் எப்படி பாப்பாரு? ப்ளீஸ், நாளைக்கு வெளியில போலாம். செல்ல குட்டிங்களா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அதுக்கெல்லாம் என்கிட்ட ஐடியா லைவஸா நிறைய இருக்கு. நாளைக்கு நம்ம 2 பேரும் குரோம்பேட் பிரான்ச்சுக்கு போறோம்னு சொல்லிட்டு உன்னை கூட கூட்டிட்டு எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் போய் சுத்திட்டு வர போறோம். ஓகே வாட் ஸ்வீட்டி? ஃபர்ஸ்ட் என் ஸ்வீட்டிக்கு பர்த்டேல, அதனால கோவிலுக்கு போயிட்டு அவ பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் போறோம். ஓகே? நாளைக்கு முதல் வேலையா கோவிலுக்கு தான் போறோம். சீக்கிரம் கிளம்பிடுறேன். நான் உனக்காக அன்னைக்கு உன்னை ட்ராப் பண்ணல பஸ் ஸ்டாண்ட், அங்கே வெயிட் பண்றேன். வந்துருமா? ஓகேவா? ஏய், ரொம்ப காக்க வைக்காத.
சீக்கிரம் வா. நாளைக்கு நான் உனக்கு தர வேண்டியது நிறைய இருக்கு. அது போல நீங்க எனக்கு தர வேண்டியது நிறைய இருக்கு. கொடுத்துரு. டேய் திருட்டு புள்ள, நீ எதுக்கு பிளான் பண்றேன்னு தெரியுது. மாவனே, அதெல்லாம் நடக்காது, பாத்துக்க. அடி, அதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு நான் பாத்துக்கிறேன்டி. நீ சொல்ல வேண்டாம். ஏய் ஸ்வீட்டி, சீக்கிரம் வந்துடுடி. நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுடி. பெட்ரூம்ல நான் மட்டும் தனியா தான் இருக்கேன். இவ்வளவு பெரிய பெட்ல நான் மட்டும் தனியா படுத்துட்டு இருக்கேன்டி. நீயும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல. வரியா? திருட்டு புள்ள, கொன்னுடுவேன் பாத்துக்க. போடா. ஏய், சும்மா இல்லடி. இந்த அஜயோட பொண்டாட்டியும் நம்ம வீட்டுக்கு வந்துடுன்ற. அப்ப நம்ம பெட்ரூம்ல நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம்ல. எப்பவுமே எனக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிட்டே இருக்கும்ல. டேய் திருட்டு புள்ள, அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். நடக்காம இருக்காது. அதுக்கு நீ முதல்ல என் நாத்தனார்கிட்டயும் என் மாமனார் மாமியார்கிட்டயும் போய் நம்மளை பத்தி சொல்லு, சரியா? ஏற்கனவே கீர்த்திக்கிட்ட சொல்றேன்னு சொன்னேன், இது வரைக்கும் சொல்லலாம். என்ன அஜய், கீர்த்திக்கிட்டயாவது நீங்க பேசிக்கலாம்ல? அதை ஏமா கேட்கிறேன்? நானும் கேட்டுக்கிட்ட சொல்லலாம் தான் போனேன். ஆனா அவ எங்க என்ன பேச விட்டான்? சப்பா, என்னெல்லாம் புரிஞ்சுக்கிட்டான். நான் லவ் பண்றேங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டான். ஆனா என்ன எல்லாமே தப்பா புரிஞ்சுட்டு இருக்கான். சரிம்மா, நான் கண்டிப்பா கீர்த்திக்கிட்ட பேசுறேன். கீர்த்திக்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பர்சன் கிட்ட பேசணும். அவங்க கிட்ட பேசிடுறேன். அப்புறமா கீர்த்திக்கிட்ட பேசுறேன். ஆனா பூஜா, கண்டிப்பா நம்மளை பத்தின விஷயத்த நீ இங்க இருந்து ஊருக்கு போறதுக்குள்ளார நான் கண்டிப்பா சொல்லிடுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் உன்னை ஊருக்கு அனுப்ப மாட்டேன்டி. நீ என் கூட தாண்டி இருப்ப. ஆமா அஜய், எனக்கும் உங்க கூட இருந்துட்டேனா, இத்தனை நாள் உங்க கூட இருந்ததும் இனி என்னால உங்களை பார்க்காமலும் உங்ககிட்ட பேசாமலும் இருக்க முடியாது. ஊருக்கு போயிட்டா இது உங்களை விட்டு தூரமா போயிட்ட மாதிரி இருக்கும். என்னால உங்களை விட்டுட்டு போக முடியாது அஜய். நீங்க சொன்ன மாதிரி நம்ம விஷயத்தை பத்தி வீட்டுல இப்ப பேசிட்டா நல்லா இருக்கும்னு தான் தோணுது. நீங்க பேசிட்டு சொல்லுங்க, நானும் அக்கா மாமா கிட்ட பேசுறேன். கண்டிப்பாடி, கண்டிப்பா நடக்கும். சரிம்மா, நீ நல்லா தூங்கு. நான் நாளைக்கு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு போறோம், சரியா? 1 செகண்ட். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டி செல்லக்குட்டி. தேங்க்யூ மையா புருஷா. மாமாங்க, மாமாங்க, ஏய், என்னடி எதுக்கு இங்க வந்தா? மாமாங்க, இப்ப எதுக்கு என் மேல கோவப்படுறீங்க? ஏன் எதுக்கு கோவப்படுறேன்னு உனக்கு தெரியாதா? தெரியல தானே கேக்குறேன். எதுக்கு கோவம் சொல்லுங்க மாமாங்க. எதுக்கு இந்த குல்ஃபி மேல கோவப்படுறீங்க? வேணாண்டி, வெறுப்பேத்தாதான். எவ்வளவு ஆசையா வந்தேன். ஏமாத்திட்டல நீனு. ஓடி, ரொம்ப கோவமா இருக்க. என் கண்ணு முன்னாடி நின்றாத, போயிடு. மாமாங்க, நீங்க கோவப்படுறது நியாயமா? உங்களுக்கே தெரியும் அது நியாயம் இல்லைன்னு. சும்மா என் மேல கோவப்பட்டா நான் என்ன பண்ணுவேனா? எல்லாம் பேசி வச்சுதானே இருக்கும். அப்புறம் நைட்டு ஏமாத்திட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும்? இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. அப்ப நான் ஏமாத்தவே மாட்டேன். நானே ஏமாத்தணும்னு நினைச்சாலும் நீங்க விட மாட்டீங்கன்னு தெரியும். அதுக்குள்ள கோவப்பட்டுக்கிட்டேன். என்ன இன்னும் என் மேல கோவமா இருக்கீங்களா? நீ வர வரைக்கும் கோவமா தான் இருந்தேன். உன் முகத்தை பார்த்ததும் என் கோவம்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. அதனால நைட்டு மிஸ் ஆயிடுச்சு. நீ மட்டும் கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தா நைட்டு எல்லாம் முடிஞ்சிருக்கும். இந்த நைட் இல்லைன்னா என்ன? அதான் வரப்போகுது இல்லை, சீக்கிரமே ஒரு நைட் வரப்போகுது. அதுக்கப்புறம் எல்லா ராத்திரி நம்மது தான். ஓகேவா? கேட்க நல்லா தான் இருக்கு. எப்போ வரும்னு தான் அவ்வளோ இருக்கு. ரொம்ப காக்க வைக்கிற மாதிரி இருக்குடி. போதடி காத்துட்டு இருந்தது. மேலேயும் காக்காமா முடியலடி. கவலைப்படாதீங்க, பாட்டி ஃபோன் பண்ணாங்க. அங்கே எல்லாமே நல்லதாக தான் நடந்துட்டு இருக்காமா. அதனால எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரமே பிரியாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடந்துடும். அப்புறம் என்ன, நமக்கு நடக்க வேண்டியது நடந்துடும். போதுமா? குல்ஃபி மேடம், நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நானும் பாட்டி கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டேன். பாட்டி என்கிட்டயும் சொன்னாங்க கூடிய சீக்கிரமே விஜய்க்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ண போறோம்னு. அது கேட்டதும் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு பக்கம் பிரியாவோட லைஃப் பத்தி இனி எந்த டென்ஷனும் இல்லை, எந்த கவலையுமே இல்லை. இனி எல்லாமே விஜய் பார்த்துப்பான். இன்னொரு பக்கம் என் குல்ஃபி எனக்கு மட்டும் முழுசா நான் எடுத்துக்க போறேன். ஏய், என்ன எடுத்துக்கலாம்ல? முழுசா நான் எடுத்துக்கலாம்ல? உங்களை சரி, என்னங்க காஃபி குடிங்க. அப்புறம் இன்னைக்கு கோவிலுக்கு போறேன், கொஞ்சம் கூட்டிட்டு போறீங்களா? ஏய், அது என்னடி கூட்டிட்டு போறீங்களா? வாங்க கோவிலுக்கு போலான்னு சொல்லு. என் குல்ஃபியை கூட்டிட்டு போறதுக்கு நான் எப்போ ரெடியா இருக்கேன். போலாம். அப்பாடா, கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டீங்க. எந்த வேலை வந்தாலும் அப்படி மாத்திர கூடாது. இன்னைக்கு கண்டிப்பா கோவிலுக்கு போயே ஆகணும்.
கூட்டிட்டு போங்க. ஏய், அது என்னடி கட்டாயம் இன்னைக்கு கோவிலுக்கு போய் ஆகணுமா என்ன? ஆமா ஆமா, இன்னைக்கு கட்டாயம் கோவிலுக்கு போயே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, அதனால கண்டிப்பா கோவிலுக்கு போயே ஆகணும். ஸ்பெஷல் டேவா? ஏய் குட்டி, என்னடி ஸ்பெஷல் டே? என்ன எனக்கு தெரியாம ஏதாவது? என்னடி? அது ஒண்ணும் இல்லைங்க, பூஜாக்கு இன்னைக்கு பர்த்டே, அதான் அவ பேர்ல போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு. அடி குட்டி, இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி சொல்ல மாட்டியோ? அந்த பார்த்து விஷ் பண்ணிருப்பல, நான் பார்த்து நான் பாட்டு வந்துட்டேனடி. நான் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நீங்க தான் வேற நினைப்புல இருந்தீங்களே. வேணான்னு சொன்னதும் வேற கோவம் வேற இருந்தீங்க. அந்த சமயம் பூஜாக்கு பிறந்த நாள்னு சொன்னா இன்னும் கோவமாயிட்டீங்களா? அதான் கப்பு சிப்பன்னு வாயை மூடிட்டு தூங்கிட்டேன். ஆமா ஆமா, பயங்கர கோவத்துல இருந்தேன். ரொம்ப ஆசையா வந்தேன். அடி ஏமாத்திட்டேன். மாபல எனக்கான நாள் வரும்டி, அன்னைக்கு இருக்கு உனக்கு. அப்பதான் இந்த அர்ஜுன் யாருன்னு எனக்கு முழுசா தெரியும். போங்க, ஏனுங்க காஃபி, நீங்க சீக்கிரம் வாங்க, நான் ரெடியா இருக்கேன். ஏய், இருடி ஓடாத. ஆமா, அவளுக்கு பர்த்டேன்னு சொல்றேன், அப்ப அவளை கூப்பிட்டு போகாம நம்ம 2 பேர் மட்டும் போட போதுமா? உங்களுக்கு முன்னாடி நான் அவளை கூப்பிட்டுட்டேன். அவதான் எனக்கு ரொம்ப டைம் ஆகுது, இன்னைக்கு சீக்கிரமா வேற ஒர்க் இருக்கு, அதனால நான் போகணும்னு ரொம்ப பரபரன்னு இருந்தா. சரி ஈவினிங் வருவாள, அப்போ வேணா ஒரு டைம் கூட்டிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சேன். இன்கேஸ் அவ ஈவினிங்கும் லேட் ஆயிட்டானா, போக முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால உங்களை கூட்டிட்டு இப்பவே போய் அவ பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாமே நினைச்சேன். நானும் மேடம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒர்க்ல ரொம்ப சின்சியரா இருக்காங்க. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, மேடம் ஒர்க்ல தான் சின்சியரா இருக்காங்களா இல்ல மச்சினிச்சி மாமா கண்ணுல படாமல போயிடுவேன். மாமாங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? கிளம்பலாம்ல? ஒன்றும் இல்லை, என் மச்சினிச்சை பத்தி தான் நினைச்சேன். கிளம்பலாம். ஆமா, லட்டு என்ன பண்றா? ரொம்ப டென்ஷனா இருக்கா. என்னையோட அவளுக்கு எக்ஸாம் முடியுதுல, அதுவும் லாஸ்ட் எக்ஸாம் வேறல, அதான் மேடம் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. பாதி பேர்லயும் இன்னைக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருவோம். அதுக்கு என்னடி குல்பி, கண்டிப்பா பண்ணிட்டே போகுது. இன்னைக்கு தான் ப்ரோக்கர் கிட்ட லட்டோட போட்டோ கொடுத்து அலைன்ஸ் பார்க்க சொல்ல போறேன். ரொம்ப நல்லதுங்க, இன்னைக்கு நல்ல முகூர்த்த நாளும் கூட. இன்னைக்கு கொடுங்க, எல்லாமே நல்லதாவே அமையும். அம்மா, அத்தை மாமா கிட்ட சொல்லிட்டீங்களா? அப்பா கிட்ட சொல்லியாச்சு, இன்னும் அம்மா கிட்ட தான் சொல்லல. அம்மா எங்க பார்க்க முடியுது, என்னை விட அம்மா தான் ரொம்ப பிஸியா இருக்காங்க. பாட்டியை பார்க்கறதும் இங்க வரதும் அங்க போறதுமா ரொம்ப பிஸியா இருக்காங்க. சரி, ஈவினிங் அம்மா கிட்ட பேசுவோம், சரியா? நீயும் ரெடியா இரு. நீயும் நானும் தான் அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் பேச போறோம், சரியா? அதுக்கு என்னங்க, பேசிட்டா போகுது. நீ காஃபி கொடுத்துரு, போ. கோவிலுக்கு என்ன நேரத்துக்கு எடுத்து வை, நான் பின்னாடியே வரேன், போ. என்னங்க விஜய், விஜய், கனி, ஆண்டி, அண்ணி வாங்க. நீ கனி, அது அண்ணி யோசிக்காதீங்க, அண்ணன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியாச்சு. என்கிட்டயும் அம்மா கிட்டயும் அண்ணன் எல்லாமே சொல்லியாச்சு. நீங்க எப்ப எங்க வீட்டுக்கு வருவீங்க தான் நாங்க எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்கோம். வாங்க வாங்க, உள்ள வாங்க அண்ணி. ஓ, அப்ப விஜய் எல்லாத்தையும் சொல்லிட்டானா? அண்ணி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அண்ணன் உங்களை லவ் பண்றது எனக்கு முன்னாடியே தெரியும். அம்மாக்கு இன்னைக்கு தான் விஷயம் தெரியும், ஆனா எனக்கு முன்னாடியே தெரியும். என்ன சொல்ற? ஆமா அண்ணி, அண்ணன் உங்களை என்னைக்கு விரும்ப ஆரம்பிச்சாங்களோ அப்பவே எனக்கும் விஷயம் தெரியும். சரி, உங்களை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலான்னு நினைச்சோம். ஆனா திடீர்னு ஒரு நாள் கோர்ட் வாசல்ல உங்களை பார்ப்போம்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அப்பா, அண்ணன் உங்களை கண்டுபிடிச்சாச்சு, இனி அவர் காதல் உங்ககிட்ட சொல்லிடுவாருன்னு. ஆனா நீங்க திடீர்னு ஒரு ஏடியை தூக்கி போட்டுட்டீங்க, அர்ஜுன் அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு. கனி, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். இனி அதெல்லாம் நமக்கு எதுக்கு? அதை நினைக்க கூட நான் விருப்பப்படலை. சே, நான் உங்களை சொல்லி காட்டணும்லாம் காட்டல. நீ அண்ணன் உங்களை நினைச்சு ஒரு நாளும் வருத்தப்படுவாரு, அதை சொல்லதான் வந்தேன். சாரி அண்ணி, நான் எதை எடுத்து பேசிட்டேன். ஐம் ரியலி சாரி. நீங்க வாங்க நீ, உள்ள வாங்க நீ. நீ சொன்னதுலாம் நான் எந்த தப்பும் இல்லை, நான் எதை நினைச்சு வருத்தமும் படல. நான் இப்ப விஜய் மட்டும் தான் விரும்புறேன். இப்ப இங்க தேடி வந்ததும் என் விஜய்க்காக தான். ஆமா, எங்க அவன்? என்ன வர சொல்லிட்டு அவன் ஆளை காணும். அண்ணி, இவ்வளவு நேரம் உங்களுக்காக தான் அண்ணன் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பதான் பாப்பா அழுதாலேன்னு அவளை கூட்டிட்டு போய் படுக்க வச்சிட்டு இருந்தாங்க. இருங்க, நான் கூட்டிட்டு வரேன். ஏய், பாப்பாவையும் தூக்கிட்டு வர சொன்ன. அதுக்கு என்ன அண்ணி சொல்லிட்டா போகுது? அண்ணா, அண்ணா, அண்ணி வந்துட்டாங்க. பிரியா அண்ணி வந்துட்டாங்கண்ணா, பாப்பாவையும் தூக்கிட்டு வாங்க. பிரியா, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? என்ன லேட்டு? என்ன லேட்டுன்னு கேக்குறவரு வந்து கூட்டிட்டு வந்திருக்கணும். வாடின்னு சொல்லிட்டு வந்துட்டான். நான் டிராஃபிக்ல வர வேணாவா? நானும் சீக்கிரம் தான் கிளம்புனேன். ஆனா என்ன ஹெவி டிராஃபிக்,
அதனால என்னால வர முடியல. சாரி விஜய். சாரிம்மா, தெரியாம கேட்டுட்டு மன்னிச்சிரு. சரி சரி வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன்ல, மேல ரூமுக்கு வா. டேய், என்ன வந்தாலும் இங்கேயே பேசு. அது என்ன ரூமுக்கு கூப்பிடுற? கனி, நீ போய் இங்க 2 பேருக்கு காஃபி போட்டு எடுத்துருமா, போமா. அண்ணா, எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க 2 பேரும் இப்ப பேச போற விஷயத்துக்கு இடையில நான் இருக்க கூடாது. அதானே? போயிடுறேன். போய் காஃபிய போட்டு எவ்வளவு லேட்டா கொண்டு வர முடியுமோ அவ்வளவு லேட்டா கொண்டு வரேன். ஓகேவாண்ணா? பாலு, உன்ன பிரியா போகட்டு, ஆப்பிள இருக்கு உனக்கு. ஓ, காஃபி போட்டு எடுத்துட்டு வா. நான் பிரியா கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ போமா. சும்மா சொன்னேனா? நான் போறேன். அம்மா குக் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் பேசிட்டு வாங்க. அன்னிக்காக பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால சீக்கிரம் வந்துருங்க. கண்டிப்பாமா, போ. அண்ணி, அண்ணன் ஏதாவது உங்ககிட்ட வம்பு பண்ணாருன்னா ஒரு விசில் அடிங்க. நான் வந்து நிக்கிறேன். சரியா? உங்க அண்ணன் ஏதாவது வம்பு பண்ணா நானே ஒரு கை பாத்துருவேன். முடியாத பட்சத்துக்கு உன்னையும் கம்பெனி கூப்பிடுறேன். வந்துரு. கண்டிப்பா அண்ணி, நீங்க எது வந்தாலும் என்ன கூப்பிடுங்க. நான் எப்படியா இருந்தாலும் என் அண்ணி பக்கம் தான். இனிமேல இருந்து என் அண்ணியோட கட்சி. பாலு, அப்படியே கட்சி தாவிட்ட. அப்ப இந்த அண்ணன் வேணாவா? அண்ணனே அண்ணி பக்கம் இருக்கும்போது நான் மட்டும் அண்ணன் பக்கம் இருந்து என்ன பண்றது? அதான் நானும் அண்ணி பக்கம் வந்துட்டேன். பாலு பாலு, சரி நீ போ, போய் காஃபி எடுத்துட்டு வா. நான் பிரியா ரூம் கூட்டிட்டு போறேன், நீ ரூமுக்கு எடுத்துட்டு வா. சரியா? சரிங்கண்ணா, நீங்க போங்க, போய் பேசிட்டே இருங்க. நான் அம்மா கிட்ட போய் காஃபி போட்டு வாங்கிட்டு வரேன். போங்கண்ணா. சரிம்மா. என்ன மேடம், ரூமுக்கு கூப்பிட்டா வர மாட்டேங்கிறீங்க? அவ்வளோ பயமா? பயம்லாம் இல்ல, இருந்தாலும் எதுக்கு ரூமுக்கெல்லாம்? நம்ம இங்கே இருந்து பேசலாமே. பேசுற மாதிரி இருந்தா இங்க இருந்து பேசலாம். ஆனா வேற ஒரு விஷயத்துக்கு ரூமுக்கு தானே போகணும், அதான் ரூமுக்கு கூப்பிட்டேன். போலாமா? விஜய், என்னடா சொல்ற? அதெல்லாம் சும்மா சொன்னேன், அதெல்லாம் எதுவும் இல்லை. ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் உனக்கு கூப்பிட்டேன். நீ வா, நம்ம ரூமுக்கு போலாம். வாடி. இல்ல, நம்ம இங்கேயே பேசலாமே. எதுக்கு ரூமுக்கெல்லாம்? எதுவும் பண்ண மாட்டேன், வா. ஏதாவது பண்ணணும்னா உன் விருப்பத்தோட தான் பண்ணுவேன். வாடி, பயப்படாத. விஜய், என்ன ரூமுக்கு கூட்டிட்டு வந்து இப்படி பார்த்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன விஷயம்? விஷயம் என்னன்னு சொல்லு. இல்ல நம்ம வெளியாவது போலாம். அது ஒண்ணுல பிரியா, உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா எனக்கு பேர் எந்த நினைப்பும் வர மாட்டேங்குது. அதான் என் அளவுக்கு தேவதையா, இந்த அழகான ரக்ஷத்தையா பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் முழுக்க பார்த்துட்டே இருந்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. அதான். அது சரி. அதுக்கு இங்க வர வச்சா பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். நம்ம வெளியில போலாம். நான் வந்ததும் ஆன்ட்டியை பார்க்கவே இல்லை. நான் போய் ஆன்ட்டி கிட்ட பார்த்து பேசுறேன். நான் போறேன். இருடி, முக்கியமான விஷயம் பேசதான் உனக்கு கூப்பிட்டேனே. உன்னை பார்த்ததும் கொஞ்சம் மறந்துச்சு, அவ்வளவுதான். இப்ப எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. சரி, உன்கிட்ட இது நாள் வரைக்கும் ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது சொல்றதுக்கு சரியான நேரம் அமையல. இப்பதான் எனக்கு சரியான நேரம் அமைஞ்சிருக்கு. இப்ப நான் அதை பத்தி உன்கிட்ட சொல்லியும் ஆகணும். பிரியா. விஜய், என்னடா என்னென்னமோ சொல்லிட்டு போற? என்ன சொல்லணும்? சரி, சொல்றதுக்கு எதுக்கு தயங்குற? எது வந்தாலும் சொல்லு. கண்டிப்பாமா, இதை விட நல்ல சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காது. இப்ப நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியும் ஆகணும். பிரியா, அங்க பாரு, யாரு இருக்கா? பாப்பா இருக்கா. பாப்பா சமத்த தூங்கிட்டு இருக்கா. நான் வரும்போது பாப்பா அழுதுதான் கனி சொன்னா. ஆனா இப்ப தூங்கிட்டு இருக்கா. சமாதானப்படுத்துறதும் இப்ப மேடம் தூங்குறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்னா அது எதை பத்தி தெரியுமா? பாப்பாவை பத்தி தான். பாப்பாவை பத்தியா? விஜய், பாப்பா பத்தி என்னடா? என்ன விஜய், ஏதோ ஹைட் பண்ணியே பேசுற. எனக்கு ஒரே புதிரா இருக்கு. எனக்கு என்னன்னு சொல்ல. ஏன் உங்ககிட்ட சொல்லாம இருப்பனா? சொல்லணும் தானே இவ்வளவு தூரம் உனக்கு கூட்டிட்டு வந்தது. நீ எப்பவும் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்பல, பாப்பா யாரோடது, உங்க ரிலேஷனோடங்களா இல்ல வேற யாரோடது குழந்தையான்னு கேட்டல. இப்போ அதுக்கான பதில் சொல்ல போறேன். சொல்லட்டுமா? ஆமால விஜய், நானே இதை பத்தி மறந்துட்டேன். நான் முன்னாடிலாம் பாப்பா பத்தி கேட்கணும்னு நினைப்பேன். ஆனா பாப்பா கூட பேசி விளையாட ஆரம்பிச்சதும் நான் டோட்டலா அதை மறந்துட்டேன். ஏன்னா அவன் நம்மளோட பாப்பாவே நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன சொல்லணும்னா அவளாலதான் எனக்கு உன் மேல காதலே வந்தது. அதனால அவ இனி நம்மளோட பாப்பா அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனா இப்போ நீ சரி, பாப்பா யாரோட பாப்பாடா? பாப்பா அவங்க வீட்டுக்கு போயிடுவாளா?
ம் சொல்றேன் பிரியா. பாப்பா யாரோட பாப்பான்னு நான் உன்கிட்ட சொல்றேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் பாப்பா எங்க போகணும்னு நீ தான் முடிவெடுக்கணும். சரியான முடிவாடு. பாப்பா யாரோட பாப்பா தெரியுமா? பாப்பாவோட அப்பா பேரு சுரேஷ். சுரேஷா? விஜய், யார் அந்த சுரேஷ்? சொல்றேம்மா. பாப்பாவோட அம்மா பேர் நிர்மலா. நிர்மலா தேவி. நிர்மலா தேவி கூட உனக்கு யாருன்னு தெரியலையா? நிர்மலா தேவியா? இந்த பேரு விஜய், இந்த பேரை நான் எங்கே கேள்விப்பட்டிருக்கேன் விஜய். ஆமா பிரியா, உனக்கு சுரேஷையும் தெரியும், நிர்மலா தேவியும் தெரியும். எனக்கு தெரியுமா? விஜய், யார் இவங்க? உனக்கும் அர்ஜுனுக்கும் நடக்கிற அந்த கல்யாணம் நின்னதுல அது யாரெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? விஜய், இப்ப எதுக்கு அதை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன்? இங்க பாரு, பாப்பா யாரோட பாப்பா அதை சொல்லு. தேவையில்ல அதை பத்தி பேசாத. பிரியா, பாப்பாவோட அப்பா அம்மா யாருன்னு உனக்கு தெரியணும்ல, அதுக்கு தான் நான் இந்த விஷயத்த சொல்றேன். உனக்கும் அர்ஜுனுக்கும் நடக்கிற கல்யாணத்தை நிறுத்தினார்ல, அவர் பேரு ஞாபகம் இருக்கா? அவர் பேரு அது அவர் பேர் தான் சுரேஷ். அவர் தான் பாப்பாவோட அப்பா. அவருக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் நீ தான் டைவர்ஸ் வாங்கி கொடுத்த. அந்த நிர்மலா தேவி தான் பாப்பாவோட அம்மா. விஜய், நீ என்ன சொல்ற? ம் ஆமாம்மா, அந்த சுரேஷோட குழந்தை தான் நம்ம பாப்பா. அன்னைக்கு உங்க கல்யாணம் நின்னதும் சுரேஷை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கும் அவர் மேல நிறைய கோவம். ஏன்னா நான் உன்னை மனசார விரும்பினேன். எனக்கு நீ கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையணும்ல. ஆனா அதை அமைய விடாம தடுத்துட்டாரேன்னு எனக்கு அவர் மேல ரொம்ப கோவம். அதனால மறுநாளே அவரை நான் ஜெயில போய் பார்த்தேன். அப்போ அவர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? கோவிலுக்கு ரெடி போலாமா? நான் கிளம்பி வந்துட்டேன். போலாமா? மாமாங்க என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? போலாமான்னு கேட்டுட்டு இருக்கேன். இல்ல பர்த்டே என் மச்சனி சிக்கன் இன்னும் என் குல்ஃபிக்கான்னு தெரியலையே. ரொம்ப அழகா இருக்காரு. மாமாங்க போதும், நைட்டெல்லாம் வர்ணிச்சாச்சு, இன்னும் வர்ணிச்சுட்டே இருக்க வேண்டாம். வாங்க, அப்புறம் நீங்க எங்கேயாவது போக நான் உங்களை கூட்டிட்டு வரேன். அப்புறம் நீங்க என் மேல கோவிச்சுப்பீங்க. போலாம் வாங்க. ஏய், இல்லடி, நிஜமாதான் சொல்றேன். என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்கா. கோவிலுக்கு போகணுமான்னு யோசிக்கிறேன். கோவிலுக்கு போகணுமா வேணும்னா கொஞ்ச நேரம் கழிச்சு போலாமா? நம்ம இப்போ ரூமுக்கு போலாமா? மாமாங்க உங்களுக்கு ரொம்ப தான், கோயிலுக்கு கிளம்பியாச்சு, நம்ம போலாம் வாங்க. சரி, நிச்சயமாதான் சொன்னேன். அதான பார்த்தேன். சரி போலாமா? போலாம். போறதுக்கு முன்னாடி பர்த்டே பேபி எங்கடி? அவளை கூப்பிடு. அவளுக்கு நான் இன்னும் விஷ் பண்ணவே இல்லைல்ல. ஆமால, ஏறிங்க கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம். நீ இந்த விஷயத்தை கிட்ட சொல்லியிருந்தேன்னா அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பேன். நீ எதுவுமே கிட்ட சொல்லவே இல்லை. சரி, கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அவளுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, வாங்கிட்டு வந்துருவோம். சரியா? சாரிங்க, எனக்கு ஞாபகம் இல்லை, அதை என்னால உங்ககிட்ட சொல்ல முடியல. ஆனா நான் அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டேனே. ஆறா கிஃப்ட் கொடுத்தாச்சா? ஆமா, என் பொண்டாட்டி என்ன கிஃப்ட் கொடுத்தா? அவளை நான் இப்ப கூப்பிடுறேன், அப்ப உங்களுக்கே தெரியும் நான் கொடுத்த கிஃப்ட் என்னன்னு. வெயிட் அண்ட் see மிஸ்டர் புருஷன். எங்க என் மச்சனச்சி பர்த்டே என்கிட்ட சொன்னோம். என் மச்சனச்சிக்கு நான் ஏதாவது பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டு போறேன்னு என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். அப்படிதான் ரெடி. எனக்கும் என் மச்சனச்சிக்கு நடுவுல என்னமோ பிளான் பண்றேன். கரெக்டா? ஆமாங்க, அவ பர்த்டே உங்ககிட்ட சொன்னா நீங்க அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்து நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. அதான் உங்க ரெண்டு பேரும் பிரிச்சு விடலான்னு நான் பெரிய பிளான் பண்றேன். மூஞ்சி பாரு, போங்க மாமாங்க. பத்தியா மொபைல்ல இருந்து உண்மை வந்துருச்சு. எங்க நானும் என் மச்சனச்சும் ஒன்னும் எங்கேயாவது ஓடி போயிடுவோமோன்னு உனக்கு ஒரு பயம். அதனால தான் என்கிட்ட அவ பர்த்டே சொல்லல. ஆமாமா, ரெண்டு பேரும் எங்க ஓடி போயிடுவீங்கன்னு எனக்கு பயம் தான். மூஞ்சி பாரு, அப்படியே ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாலும் என் தங்கச்சி பத்தியும் தெரியும். அதை விட என் புருஷனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என் புருஷன் என்னை மட்டும் தான் சுத்தி வருவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமாடி பொண்டாட்டி, எனக்கு என் பொண்டாட்டி மட்டும்தான் வேணும். ஆனா அவதான் கொடுக்க வேண்டியது கொடுக்க மாட்டேங்கிறான். எப்பதான் கொடுக்குறான்னு நானும் பார்க்குறேன். சீக்கிரம் கொடுடி. கொடுக்கலாமே, கண்டிப்பா கொடுத்துட வேண்டியதுதான். சரி இப்ப நம்ம கோவிலுக்கு போலாமா? ஏய் இருடி, என் ஆளை கூப்பிடு. அவளுக்கு விஷ் பண்ணிட்டு கிளம்புவோம். உங்க ஆளை நான் என்ன கூப்பிடுறது? நீங்களே கூப்பிட வேண்டியதானே? அது அவ்வளவு மரியாதையா இருக்காது. நீ கூப்பிடு. என் ஆளை நான் பாத்துக்கிறேன். கூப்பிடுடி பொண்டாட்டி. மாமாங்க
ரூமுக்கு வருவீங்கல்ல அப்ப இருக்கு உங்களுக்கு. இப்ப போன போட்டுன்னு விடுறேன். கோவிலுக்கு போனோம்ல அதனால தான் விடுறேன். பூஜா பூஜா குல்ஃபி லவ் யூ டி. எனக்கு இப்போ எப்பவுமே என் குல்ஃபி மட்டும்தான். பூஜா ஏய் உள்ள என்னடி பண்ற? சீக்கிரம் ஆடி. என்னடி குல்ஃபி இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்கான்? நான் வேற ஃபேக்டரி கிளம்பணும். கொஞ்ச நேரம் இருங்க வந்துருவா. ஜோ என் பொண்டாட்டி கொஞ்சம் சொல்றல கேட்காம இருப்பேனா? கண்டிப்பா கேட்கறேன்டி. ஏய் என்னடி இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன்? அப்படி உள்ள என்னதான் பண்ண? அக்கா இன்னைக்கு எனக்கு பர்த்டேல அத கொஞ்சம் மேக்கப்ல பண்ண வேண்டியது இருந்தது. மேக்கப்ல பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுக்கா. சரி சொல்லு எப்படி இருக்கு? நல்லா இருக்கேனா? அழகா இருக்கேனா? பரவாயில்ல பரவாயில்ல இது சுமாரா இருக்கு. தெரிஞ்சிச்சுக்கா உனக்கு பரவாயில்ல நல்லாவே தெரியுது. உன்கிட்ட போய் கேட்டு பாரு. நீ என்னது நான் மாமா கிட்ட கேக்குறேன். மாம் மாமா மாமா அழகா இருக்கேனா நானே? அடி குல்ஃபி எங்கடி யாருந்து வந்து மச்சினிச்சு வரான்னு சொன்ன? என்ன ஆளையே காணோம்? அந்த அளவுக்கு என் மச்சினிச்சு அழகா இருந்தானா அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இது என் மச்சினிச்சு தானா இல்லனா வேற ஏதோ ஃபிகர்னு நினைச்சிட்டேன். மூஞ்ச பாரு என்ன தள்ளி விட்டு என் புருஷன் பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கா. அப்படி இல்லக்கா இன்னைக்கு எனக்கு பர்த்டேல எப்ப பாரு மாமா நீ வச்சுக்கறல அதான் இன்னைக்கு ஒரு நாள் நான் வச்சுக்கிட்டுமா? வேணாடி பிறந்த நாள் அதுமா இங்க தீட்டு வாங்காத பாத்துக்க. மாமா பாரு மாமா உங்களுக்கு தானவே மாட்டீங்கறா. எப்ப பாரு அவளே வச்சுக்கணும்னு நினைக்கிறா. இதுக்கு தான் நான் சொல்றேன் நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலாமா? அந்த வாங்க இன்னைக்கு பர்த்டே அதுவும் திட்டு வாங்காம இரு. சரி மாமா உங்களுக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நல்ல பண்ண அடக்கமான பண்ண இருக்கே. ஏதோ ஒண்ணு நல்ல பண்ண இருந்தா சரிதான். என் வரந்த வாழ் மச்சினிச்சு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மச்சினிச்சு. தேங்க்யூ மாமா. ஹாப்பி மாமா உங்களோட gift ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாம். கிஃப்டா ஐயோ யாருந்த வாழ் என்ன சொல்ற? என்ன மாமா உனக்கு தெரியாத மாதிரி கேக்குறீங்க? இந்த ஆஃபரை நீங்க தான் எனக்கு எடுத்து கொடுத்தீங்க. என்னோட பர்த்டே gift இந்த ஆஃபரை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாம். என் அக்கா எனக்கு கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. இது நீங்களும் உங்க கையால கொடுக்கலாமே எனக்கு. ஆனா நீங்க வர லேட் ஆகும்னு சொல்லிட்டு அக்கா தான் கொடுத்துட்டா. ரொம்ப தேங்க்ஸ் மாம். இல்லைங்க மாமாங்க நீங்க சொன்னதை கரெக்டா பண்ணிட்டேனா? நீங்க கொடுத்த கிஃப்ட நான் கரெக்டா பூஜா கிட்ட கொடுத்துட்டேனா? அடி குல்ஃபி ரொம்ப புத்திசாலி தான் நீனு. அப்புறமா கவனிச்சுக்கிறேன். இப்ப பாரு அக்கா பத்தி சைடு அடிச்சிட்டே இருக்கீங்க. எனக்கு பொறாமையா இருக்கா இல்லையா? யாருந்த வாழ் நான் என் பொண்டாட்டி பத்தி சைட் அடிக்காம வேற யாரை பத்தி சைட் அடிக்கிறது? இதுக்கு நேரத்துல மேம் என்ன பத்தி சைடு அடிங்க. பாருங்க எவ்வளவு அழகா அவனையெல்லாம் கட்டிக்கிட்டு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு அழகா இருக்கல. என்ன பத்தி சைடு அடிக்கலாம்ல? யாருந்த வாழ் நீ சொன்னாலும் சொன்னாலும் உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கமா. ஆனா என்ன இந்த அழகு கொஞ்சம் ஆபத்தும் இருக்கு ஓகேவா? அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா ஜாபுக்கு போயிட்டு கேர்ஃபுல்லா வரணும் புரியுதா? கண்டிப்பா மாமா பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடுறேன். கவலைப்படாதீங்க என்கிட்டலாம் எவனும் வச்சுக்க முடியாது. அப்படி எவனாவது என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா ஏன் பின்னாடிதான் என் மாமா இருக்கார்ல அவர் பார்த்துப்பாரு. மச்சினிச்சு வேண்டாம் மச்சினிச்சு ஓவரா பில்டப் பண்ணாத. உன் அக்கா வேற அங்க இருக்கா அப்புறம் அவ ஏதாவது காண்டா எடுப்பா சரியா? அப்பப்பா எனக்கெல்லாம் எந்த காண்டும் கிடையாது. நீங்க வேணா உங்க மச்சினிச்சு கூட்டிட்டு போயிட்டு ஆபீஸ்ல விட்டுட்டு அப்புறமா வேணா வாங்க நம்ம கோவிலுக்கு போலாம். ஐயோ என்னடி இப்ப எதுக்கு ஐயோ? இல்லக்கா நீ பாவம் இல்ல கிளம்பி ரெடியா இருக்கிற உன்னை கோவிலுக்கு கூட்டிட்டு போகாம மாமா என்ன கூட்டிட்டு போனா அது நல்லா இருக்காதுல்ல. நீ மாமா கூட போ நான் போயிட்டேன். எனக்கு என்னக்கா நான் தனியாவே தைரியமா போயிட்டு தைரியமா வரேன். என்ன மேம் நீங்க உங்க பொண்டாட்டிய பத்திரமா பாத்துக்கங்க. மச்சினிச்சு என் பொண்டாட்டிய பாத்துக்க எனக்கு தெரியும். இந்த அருந்த வாழ் தான் என்ன பண்ணுதுன்னு நான் கொஞ்சம் நோட்டை விடணும். சரி கேப்லா கிளம்பு சரியா? சரிங்க மாமா நான் கிளம்புறேன். அருந்த வாழ் நில்லு. இந்த ஆஃப் சரியா நான் எடுத்து வரல. உங்க அக்காவே எடுத்து நான் கொடுத்தேன்னு சொல்லி தான் உங்ககிட்ட கொடுத்துருக்கான். எனக்கு உன் பர்த்டேவே தெரியாது. நான் இன்னைக்கு ஈவினிங் வரும்போது உனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிக்கிறேன் சரியா? எனக்கு உங்களை போய் பார்க்க பார்க்க அவ்வளவு பொறாமையா இருக்கு. புருஷ பொண்டாட்டி அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கலாம். ஆனா இந்த அளவுக்கு இருக்க கூடாது. அக்கா என்னடா மாமா வீட்டுக்கு கொடுக்க மாட்டீங்க. மாமா என்னடா அக்கா வீட்டுக்கு கொடுக்க மாட்டீங்க. என்ன மாமா இப்பலாம்? மாமா இதுக்கு தான் சொல்றேன். நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலாமா? அருந்தவாள் ஓடிதானே? போயிடலாம். நல்ல நேரம் பார்த்து சொல்றேன். 2 பேரும் ஓடி போயிடலாம். சரி நீ பத்திரமா கிளம்பு. நாங்க கோயிலுக்கு கூப்பிட்டா கோவிலுக்கு வர மாட்டேங்கிற. உன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணாதான் கோயிலுக்கு கூப்பிடுறோம். வாடினா வர மாட்டேன்ற. சாரிக்கா நாளைக்கு டைம் ஆயிடுச்சுல. அதான் சரிக்கா நான் கிளம்புறேன். மாமா கிளம்புறேன் மாமா. சரிம்மா நீ கிளம்பு. பார்த்து பத்திரம். பத்திரமா போயிடும் மாமா. போயிட்டாரே. அக்கா பாய். என்னாச்சு இன்னும் இவ்வளோ காணும்? ஒருவேளை வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமா? வருவாளா? ஃபோன் பண்ணலாமா வேண்டாமா? சரி அவசரப்பட வேண்டாம். அவளே வருவோம். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம்.
என்ன ஆச்சு இவ்வளவு நேரம் ஆகுது? ஓ டியர் ஸ்வீட்டி, நீ எனக்கு வந்ததும் மொதல் வேலையோ உன் வீடு எங்கன்னு கேட்கணும். உன் வீடு தெரியாம நான் ரொம்ப அவஸ்தைப்பட வேண்டியதா இருக்குடி. வராங்களா இல்லையான்னு தெரியல. சரி ரைட் பண்ணும். அடி ஸ்வீட்டி, இன்னைக்கு ஒன்று ரொம்ப 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 சந்தோஷமா வச்சிருக்கணும்டி. நீ என் கூட இருக்கிற நாள் எல்லாமே சந்தோஷமான நாளா இருக்கணும்டி. இன்னைக்கு நாள் நீ எதை நினைச்சும் வருத்தமே படக்கூடாது. இன்னைக்கு நான் உன்னை அந்த அளவுக்கு பார்த்துக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ அஜய் சார். அடி ஸ்வீட்டி, வந்துட்டியா? நீ வரணும் தாண்டி இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உன்னை ஏய், அம்மம்மா குண்டு மல்லி ஆள இப்ப தூக்குது, அழகா கிட்ட வந்து மூடு ஏத்துது. சிரிக்கும் கொலுசு இப்போ ஐட்டம் வேற சொல்லுது, அதுக்கும் இதுக்கு சேர்த்து ஆட்டம் போடுது. பூஜா, நீ அடி இது? ஆமா நானே தான். என்ன நல்லா இருக்கேனா? பக்கத்துல வக்க வச்சிட்டு தெரியுமா? எங்க நீ வராம இருந்திருக்கோன்னு கொஞ்சம் பயந்துட்டேன் தெரியுமாடி? அது எப்படிங்க வராம இருப்பேன்? இது ஆசையை கூப்பிட்டீங்க. வராம இருப்பேனா? என் அக்கா மாமாவும் கோவிலுக்கு போறேன். எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுப்பியா? அஜய் நம்ம கோவிலுக்கு போகலாம். அப்புறமா மத்ததா பாத்துக்கலாம். நம்ம முதல்ல கோவிலுக்கு போலாமா? கிளம்புங்க போலாம். இந்த பக்கம் யாருமே வர மாட்டாங்கடி. சரி அது நீங்க நான் இன்னைக்கு முழுக்க எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறோம் அங்கெல்லாம் போகணும். அதுவும் என் ஸ்வீட் செல்லத்துக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே என் பாடி செல்லக்குட்டி. இன்னைக்கு என் செல்லக்குட்டிக்கு பர்த்டே. இவன் என்னடா ஃபேக்டரிக்கு போக போகலாம். பாடி